கொஞ்சம் நெருக்கமாக வந்துடுங்க, தொழுதவங்க கொஞ்சம் நெருக்கமாக. அஹமது சல்லியலா ரசூலுல் கரீம். அம்மா பாத். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகை அழகானதாக படைத்திருக்கின்றான், சிறப்பானதாக படைத்திருக்கின்றான், கவர்ச்சியாக படைத்திருக்கின்றான். ஆனால் இந்த மனிதனை இந்த உலகத்திலே உள்ள விஷயங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அந்த மனிதன் அந்த உலகத்தினுடைய மோகத்திலே மூழ்கிவிட்டால் அவனுக்கு நஷ்டம் இருக்கிறது. அதே சமயத்திலே இந்த உலகத்திலே உள்ள விஷயங்களிலே அல்லாஹ் எதை எதை செய்ய சொல்லியிருக்கிறானோ அதை செய்து, எதையெல்லாம் விட்டு தவிர்ந்து இருக்க சொல்கிறானோ அதையெல்லாம் விட்டு தவிர்ந்து இருந்தால் இந்த மனிதனுக்கு வெற்றி இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் நம்ம போய் பார்க்கணுன்னு சொல்லி அவசியம் கிடையாது. இன்றைக்கி ஒரு கையிலே எல்லாமே அடங்கிருச்சு செல்ஃபோனில். இன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த அழகை பார்த்து ரசித்து உலகத்தில் இந்த பாருங்கள், இந்த காடு எப்படி இருக்குது, இந்த மலை எப்படி இருக்குது, இந்த தோட்டம் எப்படி இருக்குது, இந்த துறவு எப்படி இருக்குது, இந்த வீடு எப்படி இருக்குது, இந்த பங்களா எப்படி இருக்குது, இதை பார்த்து பார்த்து மயங்கி இதை விட்டே இந்த மனிதன் என்ன செய்கிறான்னா இந்த மயக்கத்திலேருந்தே அவன் விடுபடுறதுக்கு அவன் தயாராக இல்லை. அப்போது அல்லாஹ் தஆலா படிச்சிருக்கக்கூடிய இந்த பூரா உலகத்துலேயும் இந்த மனிதனுக்கு செல்வாக்கு வசதி எல்லாம் கொடுத்துட்டான்னு சொன்னால், இந்த மனிதன் அதை விட்டு வெளியே வர முடியும்? இந்த மனிதன் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியும்? அந்த கட்டளைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதனிடத்தில் ஈமான் சக்தி உள்ளதாக இருக்கணும். இப்போது இந்த ஈமான் எதுக்காக வேணும்? இப்போ இந்த உலகத்தில் இதை அனுபவிச்சுட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இறந்து போனால் என்ன? மனிதர்கள் நினைக்கிறது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும், இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடணும், இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடணும், எது இருக்குதோ அதை வச்சு அப்படியே அனுபவிச்சுட்டு போயிடலாம். இதுதான் மனிதனுடைய நிலைமை. ஆனால் இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றதை இந்த மனிதன் ஷைத்தான் மறக்கடிச்சிடும். இந்த உலகத்தினுடைய ஆசைகளை, இந்த உலகத்தினுடைய விஷயங்களை, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியை காமிச்சு இதுதான் நிரந்தரமானது, இந்த கவர்ச்சி தான் நிரந்தரமானது, இந்த அழகு தான் நிரந்தரமானது என்பதாக இந்த மனிதனிடத்திலே காமிச்சு இவனுடைய மூளையை மழுங்கடிக்க செய்கிறான் ஷைத்தான். அல்லாஹ் தஆலா உலகத்தில் காஃபிர்களுக்கு செல்வத்தை கொடுத்துருக்குறான், முஸ்லீம்களுக்கும் கொடுத்துருக்குறான். காஃபிர்களையும் ஏழைகள் இருக்கிறாங்க, முஸ்லீம்களும் ஏழைகள் இருக்கிறாங்க. உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். இது வாழ்க்கை கிடையாது. எல்லாரும் அவர்களும் மனைவி மக்கள் அதோடு இருக்கிறாங்க, முஸ்லீம்களும் மனைவி மக்களோடு இருக்கிறாங்க. இப்படியே வாழ்க்கையை இப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டா இப்படியே வாழ்க்கை ஓடிடும். ஆனால் நாளைக்கு அல்லாஹ்கிட்ட சொர்க்கம் நரகன்றது இருக்குது, கேள்வி கணக்கு இருக்குது. அல்லாஹ் தஆலா அங்கே கேள்வி கணக்கை கேட்பான். நீ எந்த அளவுக்கு தீனை கற்றுக்கொண்டாய் கேள்வி இருக்குது, அதன்படி நீ எந்த அளவுக்கு அமல் செய்தாய் கேள்வி இருக்குது, நீ உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவு செஞ்ச, எப்படி பணத்தை சம்பாரிச்ச, எப்படி செலவு செஞ்ச, எல்லா விஷயத்துக்கும் கேள்வி கணக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை நாளைக்கு கியாமத் நாளில் கேள்வி கணக்கு இருக்குது, சொர்க்க நரகன்றது இருக்குது. அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். நம்மளுடைய ரப்பு அல்லாஹ் தான். கபருடைய வாழ்க்கை இருக்குது, மகஷருடைய வாழ்க்கை இருக்குது. இதை நம்பிக்கை கொள்வது தான் மூமின். ஆனால் ஷைத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால், இதை எல்லாத்தையும் மறக்கடிச்சு இந்த உலகத்திலேயே இந்த மனிதனை இந்த சிந்தனையிலே வச்சிருக்கிறான். இந்த சிந்தனையிலே அவன் மூழ்கடிச்சு இவனுக்கு அந்த ஈமானுடைய விஷயங்களில் ஒரு வளர்ச்சி வர அவன் செய்கிறது கிடையாது. அதனுடைய குர்ஆனுடைய விஷயங்களை அவன் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஷைத்தான் என்ன செய்கிறான்? தடையாக இருக்கிறான். ஹதீஸுடைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு தடையாக இருக்கிறான். ஏன்னு சொன்னால், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் ஷைத்தானுக்கு வேலை இல்லாமல் ஆகிடும். இதன் காரணமாக ஷைத்தான் என்ன செய்கிறான்? இவனை இந்த மயக்கத்திலேயே வச்சிருக்கிறான். இப்போ ஷைத்தான் இந்த மாதிரி வழி கெடுக்கிறான்னு சொல்லி தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னால், ஒரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தில் நபிமார்களை அனுப்பி வச்சான். ஷைத்தானுடைய வழிகட்டிலேருந்து இந்த மனிதன் தப்பித்து கொள்ளணும். இந்த நேரான வழி எது, தவறான வழி எதுன்னு இந்த உலகத்தை படைச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, மது இருக்குது, பாலும் இருக்குது. எதை குடிக்கணும், எதை குடிக்கக்கூடாது அல்லாஹ் தான் படைச்சது. ஆனால் படைச்சிட்டு என்ன செஞ்சுருக்கான்? இதை தடை விதிச்சிருக்கான். இதை நீ செய்யக்கூடாது, இதை நீ செய்யணும். நிக்கான்றது இப்படி செய்யணும், கொலை செய்யக்கூடாது, பிராணத்தை கொண்டு கொள்ளையடிக்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி விஷயங்கள் மூமின் செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை எது ஹலாலோ அதுதான் செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சட்டத்திட்டத்தை வச்சுருக்கான். எது பாவமான விஷயமோ அதில் எல்லாமே கெட்டது தான் இருக்கும்.
எது எது நல்ல விஷயமோ அதில் எல்லாமே எது எது ஹலால் ஆக்கியிருக்கானோ எல்லாம் அல்லாஹ்தாலா எது எது ஆகுமாக்கி வச்சிருக்கிறானோ அதில் எல்லாமே பரக்கத்து இருக்கும். அல்லாஹ் தடை செஞ்சதில் அல்லாஹ் ஹராமாக்கப்பட்டதில் நமக்கு தெரியாது, இது நல்ல மாதிரி தெரியும், ஆனால் அது கெட்டதில் கொண்டு போய் விடும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நல்ல விஷயத்தில் தான் இருக்குது, கெட்ட விஷயத்தில் போகக்கூடாது. நம்ம போகாமல் இருந்தால் பாதுகாப்பு, நல்ல விஷயத்தை செஞ்சால் நமக்கு பாதுகாப்பு. அந்த விஷயங்களில் எது நல்லது எது கெட்டது மனிதனுக்கு தெரிஞ்சாலும் அதன்படி ஏற்று நடக்கிறதுக்கு இருக்குது நம்பிக்கைன்றது ஒன்று அவசியமாக இருக்குது. அந்த நம்பிக்கை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நம்பிக்கையை யார் யார் கொண்டாங்களோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டாங்களோ, மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்டார்களோ, குர்ஆன் மீது வேதங்களின் மீது நம்பிக்கை கொண்டார்களோ, அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. சஹாபாக்கள் அப்படி தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எதுவோ அதை ஏற்றுக்கொள்ள அவங்க தயாராக இருந்தாங்க. கலிமாவுடைய அந்த ஈமானுடைய விஷயத்தை நாம் விளங்கி கொள்ளணும். இன்றைக்கி எல்லாருமே கலிமா சொல்லியிருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலிமாவுடைய விளக்கத்தை நம்ம கேட்கக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறோம், எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது, எல்லா சக்தியும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் உண்டு. எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது, எல்லா சக்தியும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் உண்டு. வணங்கப்படக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான், வேற யாரையும் வணங்கக்கூடாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிமுறையில் தான் வெற்றி, வேறு யாருடைய வழிமுறையிலையும் வெற்றி இல்லை. இதை நாம் நம்பிக்கொண்டிருக்கோம். இதை நம்ம வாய்னால சொல்லிட்டோம், உள்ளத்தால் நம்பிட்டோம். ஆனால் சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் பணம் இருக்குது, பொருள் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்த உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்மளுடைய நம்பிக்கை இந்த பணத்தை கொண்டு ஆகும், இந்த பொருளை கொண்டு ஆகும், இந்த ஆட்சியை கொண்டு ஆகும், இந்த வியாபாரத்தை கொண்டு ஆகும். இந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் வருது, அல்லாஹ்வை கொண்டு ஆகுன்றத நம்பிக்கை நமக்கு குறையுது. சஹாபாக்கள் ஈமான் கொண்டாங்க, இன்னைக்கு நாமளும் ஈமான் கொண்டு இருக்கோம். சஹாபாக்கள் ஈமான் கொண்ட உடனே அவர்கள் மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. மற்ற மக்களுக்கு தீனுடைய இந்த தாவத்தை, கலிமாவுடைய தாவத்து, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதனை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அமலை அவங்க செஞ்சாங்க. அவர்களுக்கு முதல்ல வழங்கப்பட்டது, அல்லாஹ் தஆலா வழங்கப்பட்டது இந்த கலிமாவுடைய தாவத்து தான். அப்படி அந்த தாவத்து அவங்க என்ன விளங்கி இருந்தாங்க, அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் ஆகும், வேற எந்த பொருளை கொண்டு ஆகாது. சக்தி உள்ள அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், வேற யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. எந்த ஒரு எனக்கு ஒரு துன்பம் தருவதாக இருந்தாலும் அல்லாஹ் தான், இன்பம் தருவதாக இருந்தாலும் அல்லாஹ் தான், எதையுமே நம்மளுக்கு தருவது அல்லாஹ் ஒருவன் தான் என்ற நம்பிக்கை அவங்க உள்ளத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. இந்த விஷயத்தை மற்ற மக்கள்கிட்ட போய் இவங்க எடுத்து சொன்னாங்க. எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த காஃபிர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அதனை நிராகரிக்கக்கூடிய மக்களும் இருந்தாங்க. அந்த மக்கா நகரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க ரொம்ப சொற்பமான மக்கள் தான் இருந்தாங்க. மீதி மக்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் காலங்காலமாக வணங்கி கொண்டு இருந்ததை அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அப்போ அந்த மக்கள்கிட்ட போய் தாவத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொன்னாங்க, இந்த சிலைகளையும் அல்லாஹ் தான் படைச்சான் அப்படின்னு, இந்த சிலைகளையும் அல்லாஹ் தான் படைச்சான், இதை நாங்களும் வணங்குறோம் நீங்களும் வணங்குன்னு அவங்க தாவத்து கொடுத்தாங்க. ஆனால் உண்மையான விஷயம், ஹக்கான விஷயம் எது, அல்லாஹ் ஒருவனை கொண்டு தான் ஆகும். இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமாவுடைய விஷயம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சக்தி இருக்குது. உலகத்தில் மற்ற எந்த பொருளுக்கும் இதுக்கும் எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சக்தி. இவைகள் எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டது, இவைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது. இதை தான் அவங்க எடுத்து சொன்னாங்க. மனிதனை படைச்சது அல்லாஹ், கடலை படைச்சது அல்லாஹ், மாட்டை படைச்சது அல்லாஹ், மிருகத்தை படைச்சது அல்லாஹ், தோட்டத்தை படைச்சது அல்லாஹ், சந்திரனை படித்தது அல்லாஹ், சூரியனை படித்தது அல்லாஹ், நெருப்பை படித்தது அல்லாஹ், தண்ணியை படித்தது அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் தான் படைத்தான். ஆனால் எதை நம்ம வணங்கணுமோ அதை தான் வணங்கணும், அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும். நாம வணங்க வேண்டியது அல்லாஹ் ஒருவனை தான். அதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சால் குர்ஆனை இறக்கியிருக்கான். குர்ஆனை இறக்கிட்டு நீ எதை வணங்கணும் எதை வணங்கக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. சஹாபாக்கள் ஈமான் கொண்டாங்க. ஈமான் கொண்டதுக்கு பிறகு அவர்களுக்கு குர்ஆன் எதுக்காக இறக்கப்பட்டது, பரிபூர்ணமான ஈமான் அடைஞ்சிருச்சு. அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, எதை சொன்னாலும் அல்லாஹ் இதை சொன்னான்னு சொன்னால் அதை கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இது இறங்கிச்சுன்னா அதை உடனே செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் எதை எதை செய்யணுமோ எதை எதை செய்யக்கூடாதோ அது யாருக்கு தெரியும்னா அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். அந்த ஒருவன் சொன்னது தான் அந்த குர்ஆனுடைய விஷயங்கள்.
குரானில் ஒரு விஷயத்துலையும் அந்த ஈமானுடைய விஷயங்கள், மற்ற குடும்பத்தினுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்கள் அனைத்துமே மறு உலகம் வரைக்கும் இந்த மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் இவனுக்கு இந்த மனிதன் இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், எந்தெந்த மாதிரியான அமல்கள் நடந்து கொள்ளணும், அதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா குரானை இறக்குனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறக்குனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புனா, அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்தான். இந்த மக்கா காஃபிர்கள் சொன்னது இருக்குது, இந்த சிலைகள் அல்லாஹ் படைச்சது, இதை நீங்கள் வணங்குங்கன்னு சொல்லி சொன்னது எப்படி? அதுக்கு உதாரணம்னு சொன்னால், ஆடு இருக்குது, ஆடை படைச்சது யாருங்க? மாடை படைச்சது. அப்போ அந்த ஆடு செத்து போச்சு, மாடு செத்து போச்சு, அதை படைச்சதும் அல்லாஹ் தான், அதை உயிர் வாங்கினதும் அல்லாஹ் தான். இப்போ அந்த ஆடு மாடை நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி சிலைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள்லேருந்து உள்ளது தான். ஆனால் சிலையை நீ படைச்சு நீ வணங்குன்னு அல்லாஹ் சொல்லலை. சிலையை நீ அமைச்சு நீ வணங்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லலை. செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோனை படைச்சது யார்? அல்லாஹ் தான். இந்த கட்டடம் இருக்குது, கட்டடத்தை அமைச்சு கொடுத்தது யார்? அல்லாஹ் தான். பில்டிங் கட்டினோன்னு என்ன எழுதுறாங்க? ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடை. ஒரு வண்டி இருக்குது, வண்டி வாங்கினோன்னு என்ன எழுதுறோம்? ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. ஷைத்தானை படைச்சது யார்? ஷைத்தானை படித்தது அல்லாஹ். அப்போ ஷைத்தானோட வழியை நம்ம பின்பற்ற முடியுமா? பெரிய ஜின் வர்க்கத்தினுடைய தலைவன் அவன் வந்து பாடம் நடத்துவான். மலக்குமார்களுக்கும் சேர்த்து பாடம் நடத்துவான், ஜின்களுக்கும் பாடம் நடத்துவான், மலக்குமார்களுக்கும் பாடம் நடத்துவான். இபாதத் அப்படி செய்வான். ருக்குல இருந்தால் 75,000 வருஷம், சஜிதால சேர்ந்து 75,000 வருஷம். அவ்வளவு பெரிய ஆபிது. அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? சபிச்சிட்டான். நீ போ நீ செல்லக்கூடிய இடம் நரகம்தான். அப்போ அவனை நம்ம பின்பற்ற முடியுமா? பின்பற்ற முடியாது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? இந்த மனிதர்களை பூரா வழிகெடுக்கிறேன்னு சொல்லி அவன் சபதம் எடுத்துருக்கிறான். இந்த மனிதர்களை நான் எப்படியெல்லாம் வழிகெடுக்கணுமோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாமையே அவன் வழிகெடுத்தான். அதே மாதிரி ஆதமுடைய சந்ததிகளே நான் வழிகெடுப்பேன்னு சொல்லி அவன் சபதம் போட்டிருக்கான். நாம் அந்த ஷைத்தானுடைய வழியை விட்டு விலகி தீனுடைய வழியில் வரணும். தீனுடைய வழியில் வர்றது தான் இந்த கலிமாவுடைய வாழ்க்கை. ஷைத்தானுடைய கலிமா என்னன்னு சொன்னால், படைப்பை கொண்டு ஆகும்னு சொல்கிறது ஷைத்தானுடைய கலிமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய கலிமா, அல்லாஹ் சொல்லக்கூடிய கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஒருவனை கொண்டு தான் ஆகும், படைக்கப்பட்ட எந்த பொருளை கொண்டு ஆகாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில தான் வெற்றி. இதுதான் அல்லாஹ்வுடைய கலிமா. மக்கள்கிட்ட அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்து சொல்கிறான். குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? தொழுங்கன்னு சொல்லியிருக்குது. தொழுவை ஏவுங்க மக்கள்கிட்ட. பாவத்தை செய்யாதீங்க, சாராயம் குடிக்காதீங்க, மது அருந்தாதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, கொள்ளை அடிக்காதீங்க, கொலை செய்யாதீங்க, தவறான விஷயங்கள் செய்யாதீங்க, அல்லாஹ்க்கு ஷிர்க் செய்யாதீங்க, அல்லாஹ்க்கு இணை வைக்காதீங்க. இப்போ இதை சொல்கிறதுக்கு எல்லா மக்களும் சொல்லணும். இப்போ இதை செய்கிறது யார்? ஆலிம் உலமாக்கள் தான் செய்யணும் அப்படின்னு இருக்குதா? இல்லை, ஆலிம் உலமாக்களும் செய்யணும், எல்லா மக்களும் செய்யணும், அனைத்து மூமின்களும் செய்யணும். ஹஜ்ஜத்துல் விதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? இந்த விஷயத்தை, இந்த தீனுடைய விஷயத்தை, அந்த பயானை கேட்டுட்டு யார் யார் எந்தெந்த திசையில் இருக்கீங்களோ அவங்க போயிட்டு என்ன செய்யுங்க, இந்த உலகத்தில் இந்த தீனை பரப்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஏறக்குறைய 10,000 கபர்கள் தான் இந்த மதீனா மக்கா சுற்று வட்டாரத்தில் இருக்குது. மீதி 1,14,000 சஹாபாக்களுடைய கபரும் பூரா உலகத்துலையும் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தீனுடைய விஷயத்தை அடுத்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அல்லாவை கொண்டு தான் ஆகுது, அல்லாவை கொண்டு தான் ஆகுது. அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு தான் அவங்க புறப்பட்டு வந்தாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம விளங்கி கொள்ளணும். இன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய விஷயத்தை குர்ஆனுடைய விஷயத்தை தவறுதலாக புரிஞ்சு கொள்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தவறுதலாக புரிஞ்சு கொள்கிறாங்க. ஏன்னு சொன்னால், தீனுடைய இல்மு கிடையாது. தீனுடைய இல்மு இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புரிஞ்சு கொள்ள முடியும். தீனுடைய இல்மு அது இல்லைன்னு சொன்னால் கை சேதமாயிடும். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளல அப்படின்னு சொன்னால் அது பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விடும். ஏன்னு சொன்னால், அல்லாஹ் எந்த வழியில் போன்னு சொல்லியிருக்கானோ அந்த வழியில் போகிறதுல தான் வெற்றி இருக்குது. அல்லாஹ் சொல்லிட்டான் இதுதான் நேரான வழின்னு, இது தவறான வழின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ நேரான வழியில் போகிறது அல்லாஹ்வுடைய வழி, தவறான வழியில் போகிறது ஷைத்தானுடைய வழி. ஆனால் இன்றைக்கி மக்கள் எதை தேர்ந்தெடுத்து கொண்டாங்கன்னு சொன்னால், அந்த தவறான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், தீனுடைய விளக்கம் கிடையாது. தாவத்துடைய வேலையில் அவங்க ஈடுபடலை. தாவத்துடைய வேலை இருக்குது, நம்ம போய் வேலை செஞ்சு உலகத்தை சம்பாதிக்கிறோம். இபாதத்து இருக்குது பாருங்க, நம்ம செலவு செய்கிறது. இபாதத் பண்ணுறது நம்ம செலவு செய்கிறது. அப்போ நம்ம வேலைக்கு போகாமல் வெறும் செலவு மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் என்னாகும்? கையில் காசு காலி ஆகிடும். அப்போ என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும்.
அது மாதிரி தாவத்துடைய வேலை இருக்குது, நம்ம சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும், மக்களுக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகுனா தீனுடைய வளர்ச்சி தன்கிட்டையும் வரும், மற்ற உலகத்துலேயும் வரும். அல்லாஹ்வுத்தாலா அதை காரணமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான், நாம வைக்கல. தீனுடைய விஷயத்தில் ஹிதாயத்துன்றது அல்லாஹ் வச்சிருக்கிறான். நீங்கள் இதை செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நான் வந்து வெற்றியை நான் தரேன்ற அல்லாஹ். இந்த உழைப்பை நீங்கள் செய்யுங்க, வெற்றியை நான் தரேன். உலகத்தில் போய் உழைப்பு செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்க, சுன்னத்து, வெற்றியை நான் தரேன். நம்பிக்கை அல்லாஹ் மேலே வைக்கணும். நம்பிக்கை இருக்குதே, வியாபாரத்து மேலே வைக்கக்கூடாது, கடையின் மேலே வைக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த தாவத்துடைய வேலையை நம்ம செய்யணும். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எப்போ குர்ஆன் இறங்கிச்சோ அவங்க குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க, குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க, எல்லா அமல்களும் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே சமயத்தில் குர்ஆனுடைய விஷயங்கள் தெரியாதவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க குர்ஆனுடைய சட்ட திட்டத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்பட்டாங்க. குர்ஆனுடைய விஷயங்களில் என்ன விஷயம் வந்துருச்சோ அதை உடனே ஏலான் பண்ண ஆரம்பித்தாங்க. பர்தாவுடைய விஷயம் வந்துச்சு, பர்தா போடணும்னு உடனே அந்த விஷயத்தை என்ன செஞ்சாங்க, மக்கள்கிட்ட போய் அறிவிப்பு செய்கிறாங்க, இதுதான் குர்ஆனுடைய விஷயம், இது வந்திருக்குதுன்னு. மது ஹராமாக்கப்பட்டது, உடனே அவங்க ஏலான் செய்கிறாங்க, இது ஹராம் ஆயிடுச்சு, இது செஞ்சிட போறீங்க, செஞ்சிடாதீங்க, உடனே அதை தடை செஞ்சாங்க. உடனடியாக எந்த விஷயத்தை செய்யணுமோ, தொழுகை வந்துருச்சு உடனே அறிவிப்பு செய்கிறாங்க, எந்த விஷயத்தை செய்யணுமோ உடனே செய்கிறாங்க. அதை மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு கொடுக்குறாங்க, மக்கள் நீங்கள் இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த மக்கள்கிட்ட அந்த ஈமான் வந்து பலமுள்ளதாக இருந்தது. உடனடியாக அல்லாஹ்வுடைய கட்டளை இதுதான். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தொழணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும், எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனால் ஈமான் இருக்குது, பலகீனமாக இருக்குது. அந்த ஈமானை பலப்படுத்துறது தான் அந்த தாவத்துடைய வேலை. சஹாபாக்கள் ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்களோ அதை நாம் இப்போ செய்ய வேண்டியது இருக்குது. நமக்கு தெரியும், குர்ஆன் படிச்சிருக்கிறோம், குர்ஆன் படிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஈமானுடைய விஷயத்தில் பலகீனமாக இருக்குது. அந்த ஈமானை பலப்படுத்தணும்னு சொன்னால் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் போகணும். அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம போக 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 என்ன ஆகும்னு சொன்னால் நம்மளுடைய ஈமானில் ஒரு சக்தி வரும். நாம் அந்த அமல்களை உடனடியாக சஹாபாக்கள் எப்படி உடனே எடுத்து செஞ்சாங்களோ அது எடுத்து செல்றதுக்கு நமக்கு அந்த சக்தி பிறக்கும் இன்ஷா அல்லாஹ். இதுக்காக தான் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம போகணும். அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம எந்த அளவுக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து அதில் வந்து ஒரு வெற்றி வச்சிருக்கிறான். அந்த ஈமானுடைய வளர்ச்சி அதில் வரும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு செல்வாக்கு, வசதி, வாய்ப்பு எல்லாமே இருக்குதோ அதை நம்ம தீனுக்கு செலவு செய்யணும். ஏன்னு சொன்னால் ஆட்சி அதிகாரம் வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான், முஸ்லீம்களுக்கு கொடுத்துருந்தான். ஆனால் எப்போ வந்து அவங்க செய்யலையோ, அவங்க ஷிர்கான விஷயத்துக்கெல்லாம் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, செலவு செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க. ஆட்சியை காப்பாற்றிக்கொள்ள, அதிகாரத்தை காப்பாற்றிக்கொள்ள, எல்லாத்துக்கும் அப்படி செஞ்சதன் காரணமாக எல்லாம் என்ன செஞ்சிட்டான், அதுலேருந்து தூக்கிட்டான் அல்லாஹ். அந்த மாதிரி நமக்கு அல்லாஹ்வுத்தாலா உலகத்தில் கொடுத்துருக்குறான் ஒரு வாழ்க்கையை. அந்த வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் நம்ம கழிக்கணும், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான முறையில் கழிக்கணும்னு சொன்னால் இந்த தாவத்துடைய வேலையில் நம்ம பரிபூர்ணமாக ஈமான் யக்கீனுடைய விஷயத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். வேறு மக்களுக்கும் எடுத்து சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி மகரிபுக்கு அப்புறம் பயான் இருக்குது, அதில் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பேர் கொடுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.